விமர்சனத்திற்கு உங்களை அன்புடன் வருக வருக என்று ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். ஸோ இன்னைக்கு தலைவர் தம்பி தலைமையில் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரிபிள் டி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு நிதிஷ் சபாபதி. அண்ட் இந்த படத்தோட முக்கியமான ஸ்டார் கேஸ்டிங்க ஜீவா, இளவரசு, தம்பி ராமையா, ஜென்சன் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தோடைய ஆன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பஞ்சாயத்து தலைவராக இருக்கக்கூடிய நம்ம ஜீவா அவர்களுக்கு அவங்க ஊரில் ஒரு கல்யாணம் முழுந்து நடக்குது. அதுக்கு போகிற வழியில் பக்கத்து வீட்டில் இருக்கிற தாத்தா ஒருத்தர் செத்துறாரு. இது ரெண்டுத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணி அதை முடிச்சு வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் போகுது. ஆரம்பத்தில் இருந்தே ஒரு பரபரப்பு. அதாவது அந்த கேரக்டர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து இருக்கும். நான் நார்மலாக இருக்கனால வைத்தியமாக ஊரில் அப்படி தான் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதிலிருந்து ஒரு பரபரப்பு. அங்கேருந்து அப்படியே ஆரம்பித்து கடைசி எண்டு வரையும் அது எங்கேயுமே குறையவே இல்லை. பயங்கரமாக சில இடங்களில் வந்து நம்ம வந்து சீக்கி வச்சுருக்காங்க. பயங்கரமாக இது பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப சிம்பிள் மேட்ரு தான். அந்த ஈகோக்கான ஒரு சில விஷயம் வந்து நமக்குள்ளே எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் தென் விஷுவலாகவுமே ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வந்து கதையை வந்து நான் சொல்கிறேன் இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே லேக்லாம் இல்லை. பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக வந்து விறுவிறுப்பாக எவ்வளோ கொண்டு போக முடியுமோ, எவ்வளோ நகைச்சுவையாக கொண்டு போக முடியுமோ அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. அண்ட் தென் பல இடங்களில் வந்து எல்லாருமே ரொம்ப தத்ரூபமாக, ஏமா இந்த மாதிரி ஒரு சினாரியோ நான் எங்கள் ஊரில் பார்த்துருக்கேன், இல்லை என் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லை, அந்த ஈகோ, அந்த கோவம் பக்கத்தில் இருக்கிற இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று நடந்து வச்சு நம்ம பேசாமல் இருப்போம், இப்படி நம்ம ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கு இல்லையா, அப்படி வந்து பல இடங்களை வந்து தொட்டு இடம் வந்து போயிருக்கு. அதே சொல்லவே வேணாம். பயங்கரமாக ஒரு கேரக்டரும் தவுட்டு ஜென்சனுடைய கேரக்டர் அண்டு ஜீவா, அதுக்கப்புறமா சௌமியா, கன்னியப்பன் அண்டு மணி, இந்த பக்கம் வந்து இப்படி இளவரசுடைய கேரக்டர், இப்படி ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப சூப்பராக, ரொம்ப காமெடியாக, ரொம்ப ஜாலியாக அவங்களுக்கு கொடுக்குற ஒரு இன்ட்ரோ, இதெல்லாமும் வந்து செமையாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ரொம்ப ஜாலியான ஒரு படமாகவே வந்து இருந்துச்சு. ஸோ ட்ரிபிள் டி நீங்கள் வந்து பார்த்து தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் தென் விஷ்ணு விஜய் அவர்களுடைய மியூசிக் ரொம்ப அருமையாக வந்து சூட்டாக இருந்துச்சு. ஒரு சில பேக்ட்ராப், அதாவது சின்னதாக ஒரு கதையோடைய ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்துருக்கும், அதெல்லாம் என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே வந்து இருந்துகிட்டே இருக்கும். செத்தப்புறமாவது வந்து நிம்மதியாக விட ஏன் அவங்கள பற்றி பேசி இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சௌமியா வந்து கேட்டு போவாங்க அப்பா கிட்ட. இப்படி பல விஷயங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ஒரு சில அப்படி டாபிக் வந்து டச் பண்ணிட்டு போயிருக்கு. அண்ட் தென் சொல்லவே வேணாம், இந்த பக்கம் ஒரு இழவு வீடு, இந்த பக்கம் வந்து ஒரு வாசலில் ஒரு இழவு வீடும் கல்யாண வீடு, அந்த இடத்துல வந்து பல யோசிக்கவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜீவா சொல்கிற டைலாக் ஆகட்டும், இப்படி ஒட்டு மொத்தமாக வந்து படம் நம்மளை வந்து பல இடங்களில் வந்து சிந்திக்க வைக்கிது, சிரிக்கவும் பயங்கரமாக வைக்கிது. அண்ட் தென் படம் அந்த போகிற ஃப்ளோவே வந்து பயங்கர ஜாலியாக இருக்குது. ரொம்ப கனெக்டடாக அவங்களோட கனெக்ட் ஆக முடியுது. ட்ரிபிள் டி படம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பிளிகேஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.